Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பால் கடம்பு ரெசிபி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 10 நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 500 ml பால் நான் எடுத்துக்கிறேன். அதாவது 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கணும். இதை கேஸில் வச்சு பால் பொங்குற வரைக்கும் நம்ம விட்டுறணும். பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விஸ்கை வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணும். கரெக்டாக 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பால் கடம்பு ரெசிபி உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால் பவுடர் மொத்தமாக கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கட்டிகள் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது கூடவே அகர் அகர், அதாவது கடல் பாசியை தான் அகர் அகர்னு சொல்லுவாங்க. இது எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும், இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நான் 10 கிராம் பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் இப்போ இந்த டிஷ்ஷில் 7 கிராம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அகரகரை ஃபுல்லாக அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முழுமையாக அகரகர் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம சிம்மிலேயே வச்சு இதை வேக விட்டுக்கணும். விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமே அகரகர் கரைஞ்சிரும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் நெய் தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைடு ஓரங்களெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க, ஏன்னா அந்த பாத்திரத்துலேயும் நிறையா ஒட்டும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை நான் கொட்டிக்கிறேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா 2 மணி நேரம் வச்சாலே போதும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நம்ம காய்கறி வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல 2 மணி நேரம் கரெக்டாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பால் கடம்பு ரெடி ஆகிடும். இல்லை உங்களுக்கு வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும் அப்படின்னா 5 மணி நேரம் நீங்கள் வைக்கணும். நான் இதை ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுட்டு வெளியில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக பால் கடம்பு ரெசிபி ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஓரங்களில் ஃபுல்லாக இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கியூப் டைப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் டைப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்கும் பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா பால் கடம்பு பீசஸையும் கட் பண்ணி பிளேட்டில் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 80% பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ்
தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லா பால் கடம்பு பீசஸையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். என்னோடய பையன் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்குள்ளே 2 பீசஸ் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்படியே பிளேட்டையே தூக்கிட்டு போயிட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்கிட்ட இருந்து கொண்டு வந்துட்டேன். என்னோடய சின்ன பையனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்வீட்டு. எல்லா குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.